சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஷோ மஸ்டோ ப்ரெடிக்ஷன் 5வது வருட ஐபிஎல்லோட முதல் போட்டி யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் அக்ரெசிவ் பேட்டிங் டீம் ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் மேட்ச்சு வர 28ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் முதல் போட்டி நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ வரும், கடைசியாக வரும், நடுவுலையும் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அது புரியும். ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் மிஸ் ஆகும், பேட்டிங் ஆர்டர் மிஸ் ஆகும், கேப்டன்ஷிப் மிஸ் ஆகும், சில இம்பார்ட்டன்ட் க்ளூராக மிஸ் ஆகும். ஸோ வருடம் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் இன்னும் அக்யூரஸியாக கொடுக்கணுங்கிற ஒரு விருப்பம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் போட்டி ப்ரிடிக்ட் பண்ணுறோம். முதல் போட்டிக்கான வீடியோ உள்ளே போகலாம். பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உத்தேச பட்டியல் தான். ஃபைனல் பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணோன்னே இந்த பிளேயிங் 11ல் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் எந்த பிளேயர் விடுபட்டாங்களோ அந்த பிளேயருக்கு மட்டும் நான் டெலிகிராமில் கொடுப்பேன். பிளேயர் ப்ரிடிக்ஷன் வந்து நம்ம வீடியோ போட்டுட்டோம்னா டெலிகிராமில் பிளேயர்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ வீடியோ தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ வீடியோ எப்போதே தெளிவாக பார்த்து எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். பிளேயிங் 11 யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி, ஃபில் சால்ட்டு, தேவதத் படிக்கல், ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரோமானியா ஷெப்பர்ட், கர்னூல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டஃபி அண்ட் மங்கேஷ் யாதவ். இவங்க தான் பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸு ஹேசல்வுட் வந்து ஸ்குவாடில் ஜாயின் பண்ணுறாரா என்னென்னு தெரியல. இன்கேஸ் ஜாயின் பண்ணாரா நான் ப்ரெடிக்ஷன் நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இது இல்லாத பட்சத்தில் வெங்கடேஷ் ஐயர், ஜேக்கப் பெத்தல் யாரோ இதில் யாரோ ஒருத்தர் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கேப்டன் வந்து இஷான் கிஷன். பேட் கமின்ஸ் வந்து ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிட்டா பேட் கமின்ஸ் தான் கேப்டன். சரியா? இப்போதைக்கு தற்காலிகமாக இஷான் கிஷன் தான் கேப்டன். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டு, இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அங்கித் வர்மா, லியாம் லிவிங்ஸ்டன், ஹர்ஷல் பட்டேல், ஜெசான் அன்சாரி, ஈசன் மலிங்கா அண்ட் ஜெயதேவ் உனாட்கட். அதில் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்லாம் கேட்குறீங்க. ஸோ அப்படி இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் யூடியூப்பில். அந்த லாங்குவேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சிசின்னு ஒரு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ ரன் ஆகும் போதே கீழே வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிங்களோ அந்த லாங்குவேஜில் வந்து கீழே வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறேன், பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பிளேயர் ப்ரிடிக்ஷனில் போகலாம். வழக்கமாக நம்ம கொடுக்குற மெத்தட் தான் கொடுக்க போகிறோம். இந்த மேட்ச் ஆனது முழுசாக வந்து ஆயிலியம் நட்சத்திரத்தில் நடக்குது. அதிபதியான புதன். இந்த மேட்ச் வந்து 2 இலக்கணத்துலேயும் முடிஞ்சிடும். துலாம்லேயும் விருச்சகம்லையும். துலாமில் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 3-4 ஓவர் துலாமில் நடக்கும். மீதி உள்ள அடுத்த உள்ள 17 ஓவர் சம்திங் வந்து விருச்சகத்தில் மேட்ச் நடக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான யாருன்னா சனி, சுக்கிரன், குரு, செவ்வாய் இவங்களுக்கான கேமாக தான் இருக்க போகுது. சனி, சுக்கிரன், குரு, செவ்வாய் இவங்களுக்கான கேமாக தான் இருக்க போகுது. 8:35க்கு மேலே மன்னிக்கவும் 9:40க்கு மேலே சந்திரனுடைய ஆளுமை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து செக் பண்ணுவோம். ஓகே, பிளேயர் ப்ரெடிக்ஷனில் போகலாம். விராட் கோலி ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஆவரேஜான ஸ்கோராக தான் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நல்லா விளாண்டுருவார். ஃபில் சால்ட், பட் விராட் கோலி நீங்கள் 2 இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். பெரிய ஸ்கோர் வந்து எதிர்பார்க்க வேண்டாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஃபில் சால்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங் இருந்தால் எடுத்துக்கலாம்.
தேவ்தத் படிக்கல் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். ரஜத் பட்டிதார் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். ஜிதேஷ் சர்மா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டீம் டேவிட் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு சின்ன இம்பேக்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்கேஸ் செகண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைசியாக வந்து ஒரு 10 பாலுக்கு ஒரு 20 ரன் அடித்து மேட்சை க்ளோஸாக கொண்டு போகிறதுக்கு சீக்கிரம் முடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு பேட்டிங் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால். ரொமானியா ஷெப்பர்டு செகண்ட் பேட்டிங் ஆர் பவுல், ஏன்னா அவர் பவுலிங் போடுறாரு. செகண்ட் பேட் ஆர் பவுல் அவர் எடுத்துங்க. கர்னூல் பாண்டியா அவரும் ஆல்ரவுண்டர், ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல் அவர் எடுத்துக்கலாம். புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஜேக்கப் டஃபி 2 இன்னிங்ஸும் நல்லா விளையாடக்கூடியவர். ஸோ நம்ம அவரையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து மங்கேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கங்க. இன்கேஸ் வெங்கடேஷ் ஐயர் வரார் அப்படின்னாருன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு பவுலிங் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ பேட்டிங்காக இருந்தால் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் கொடுக்கலாம். செகண்ட் பேட்டிங் வந்து வந்தோடனே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கேட்ச் கொடுப்பாரு. அந்த கேட்சை வந்து தவற விட்டாங்கன்னா ஒரு 30 ரன்னுக்கு மேலே அடிச்சிடுவார். அடுத்து வந்து பார்த்தா ஜேக்கப் பத்தல் உறுதியாக உள்ளே வராருன்னா 2 இன்னிங்ஸுமே அவர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா. இந்த டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்ம ரிசம்பிளன்ஸ் இருக்குது. மேட்சை வந்து எந்த நேரத்துலையும் மாற்றக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்கான அஸ்ட்ராலஜிக்கலும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கான பிளானட்ரி பொசிஷனும் அப்படி தான் இருக்குது. 28ஆம் தேதி அதாவது எப்படின்னா வச்சா குடுமி சரைச்சா மொட்டை அது மாதிரி கேஸ். அடித்தா பெரிய ஸ்கோர் அடித்து கொண்டு போயிடணும், இல்லை ரொம்ப கேவலமாக தோற்றுடணும், அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 15-20 நாளைக்கு வரக்கூடிய மேட்சஸ் எல்லாம் அப்பேற்பட்ட மேட்சாக தான் இருக்கும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங்னா எடுத்துக்கலாம். டிராவிஸ் ஹெட் 2 இன்னிங்ஸும் நல்லா விளையாடக்கூடியவர். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா விளையாடக்கூடியவர். இஷான் கிஷன் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். ஹென்ரிச் கிளாசன் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். அனிகேத் வர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். இன்கேஸ் அனிகேத் வர்மா வந்து ஓப்பனிங் போகிறாரு, நல்லா மைண்டில் வச்சுங்க. அனிகேத் வர்மா வந்து ஓப்பனிங்கே வராரு, அதாவது செகண்ட் டவுனில் இறங்குறாரு அப்படின்னா அவரை வந்து எடுத்துக்கங்க. இதே அவர் 6வது டவுன் வராரு அப்படின்னா நீங்கள் அவரை விட்டுட்டு கூட போங்க. ஏன்னா ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் இறங்கும் போது கர்னூல் பாண்டியா ஓவர் போட்டார்னா அவர் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லியாம் லிவிங்ஸ்டனை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அவர் ஆவரேஜ் தான். அவர் வந்து ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக எடுத்துக்கங்க. நான் அதையும் சொல்லிடுறேன். லியாம் லிவிங்ஸ்டன் இஸ் எ ரிஸ்கி ஆப்ஷன் ஃபார் 28th. நான் இப்போ ஒரு பழமொழி சொன்னல, வச்சா குடிமை சரைச்சா மொட்டை. ஒன்று அடித்தா பெரிய ஸ்கோர் அடித்து மேன் ஆஃப் த மேட்சே வாங்குவார், இல்லை வந்த முதல் பாலே டக்காகி போயிடுவார். அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு மேஜர் ரிஸ்கி பொசிஷனில் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து இந்த லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்தவரைக்கும் உங்கள் சாய்ஸுக்கு நான் விட்டுறேன். ஹர்ஷல் பட்டேல் 2 இன்னிங்ஸும் நல்லா விளையாடக்கூடியவர். ஜசான் அன்சாரி 2 இன்னிங்ஸும் நல்லா பவுல் போடுவார். ஈசன் மலிங்கா ஃபஸ்ட்டு பவுலிங்காக தான் எடுத்துக்கங்க. இன்கேஸ் ஈசன் மலிங்கா வந்து நல்லா கேட்டுங்க, ஓப்பனிங் ஓவர் போடுறாருன்னா நல்லா மைண்ட் வச்சுங்க. ஈசன் மலிங்கா வந்து ஓப்பனிங் ஓவர் போடுறாரு அப்படின்னா ஃபில் சால்ட்டு ரஜத் பட்டிதார்லாம் அவங்க ஓவர் அட்டி பிரிப்பாங்க, சரிங்களா? ஆனால் அதே படிக்கல் ஜிதேஷ் சர்மாலாம் வந்தாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜெயதேவ் உனத்கட் ஃபஸ்ட்டு பவுலிங் இருந்தால் எடுத்துக்கலாம். ஜெயதேவ் உனத்கட் வந்து ரொம்ப பழைய பவுலர், ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் ரன்னு நிறையா கொடுப்பார். ஜெயதேவ் உனத்கட் வந்து இந்த முறை நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் ஸ்பெல்லில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் ஒரு விக்கெட் எடுத்தார்னா முதல் ஓவரில் அடுத்த 3 ஓவர் விக்கெட் எடுக்க மாட்டார். மொத்தமாகவே பார்த்திங்கன்னா 30 ரன் 35 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுப்பார். அது மாதிரி தான் வரும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மேட்ச் ப்ரெடிக்ஷன். அடுத்து வந்து கேப்டன் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹிண்ட் ஒன்று சொல்கிறேன்.
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பிளேயர் வந்து நான் சொன்ன பேட்டிங் ஆர்டரில் வராங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஹெட்டு 2 இன்னிங்ஸும் சரி, இஷான் கிஷன் ஃபஸ்ட்டு பேட்டிங் சொன்னேன் சரி, ஹென்ரிச் கிளாசன் ஃபஸ்ட்டு பேட்டிங் சரி, இந்த 3 பேருமே வந்து இன்கேஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த மேட்ச் வந்து 100% வந்து எஸ்ஆர்ஹெச் பக்கமே போயிடும். அதை மைண்டில் வச்சுங்க. ஒரு ஹிண்ட்டு தான் அது. அந்த மேட்ச் வந்து அவங்க பக்கத்தை கொண்டு போயிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு ஹையஸ்ட்டு ஸ்கோர் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஆர்சிபியும் அடிப்பாங்க, அது அடுத்த விஷயம். அந்த ஹையஸ்ட்டு ஸ்கோர் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு. ஹெட்டு இஷான் கிஷன், கிளாசன் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விராட் கோலி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஜிதேஷ் சர்மா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆர்சிபி ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா ஜேக்கப் டஃபி அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். இன்கேஸ் பெத்தல் உள்ளே வராருன்னா 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடிய அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெத்தல் உள்ளே வராருன்னா டிம் டேவிட்டையோ ரொமானியா ஷெப்பர்டையோ வெளியே உட்கார வச்சாகும். இன்கேஸ் பெத்தல் உள்ளே கொண்டாந்துட்டு டிம் டேவிட்டை வெளியே உட்கார வைக்கலாம். ஏன்னா ரொமானியா ஷெப்பர்ட் வந்து பவுலிங் போடுவார், டிம் டேவிட் பெருசாக பவுலிங் போட மாட்டார். ஸோ அதனால் அப்படி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சின்ன கிரவுண்டு, பெரிய 6 அடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இதே வந்து ஹேசில்வுட் வந்துட்டால் என்டையர் சினாரியோவும் மாறும். ஸோ இன்கேஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிராவிஸ் ஹெட்டு செகண்ட் பேட்டிங்காக ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஹென்ரிச் கிளாசன் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் அவர் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர், அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் ரன் கொடுத்தாலும் அவரும் ரன் கொடுப்பார். எல்லோரும் 50 ரன் கொடுத்தா அவர் வந்து 30 ரன் தான் கொடுப்பார். அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு விக்கெட் எடுத்தால் இவர் 3 விக்கெட் எடுப்பார். யாருமே விக்கெட் எடுக்கல, இவர் மட்டும் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுப்பார். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைப்பு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இதுதான் மேட்ச் ப்ரெடிக்ஷன். முதல் மேட்ச்சு பிளேயிங் 11 அனௌன்ஸ் ஆகலை. முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி நான் கொடுக்காத மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் டீம் கொடுத்துருவேன். ஸோ எல்லோரும் டெலிகிராம் இணைஞ்சிங்க. டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வருட ஐபிஎல் யார் வின் பண்ணுவா, யாரெல்லாம் ப்ளே ஆஃப் போவா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.